Alhamdulillah Rabbil Alamin. Salatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqala ta'ala: فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ فَيَقُولُ رَبِّي أَكْرَمَنِ وَأَمَّا إِذَا مَا ابْتَلَاهُ فَقَدَرَ عَلَيْهِ رِزْقَهُ فَيَقُولُ رَبِّي أَهَانَنِ. இது சூரா ஃபஜ்ருடைய 15வது ஆயத்துக்களிலிருந்து ஓதப்பட்டது. சென்ற வாரம் ஆரம்ப 14 ஆயத்துக்களுடைய சுருக்கமான தஃசீரை பார்த்தோம். இதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதர்கள் 2 விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒரு கூட்டத்தினர் அல்லாஹ் தஆலா அவர்களை சோதித்து உலகத்தில் அவருக்கு விரிவான அமைப்பை செய்து கொடுத்தால், அவர் கண்ணியப்படுத்தி சொத்து செல்வங்களை கொடுத்து நியமத்துகளை விசாலமாக ஆக்கி கொடுத்தால், அவர் சொல்றாரு ஃபயகூலு ரப்பி அக்ரமன் ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு. மனிதன் ஒரு வகையானவர்கள், அவரை கண்ணியப்படுத்தி அல்லாஹு தஆலா அவருக்கு ரிஸ்கை கொடுத்து விசாலமாக்கி கொடுத்தால் சோதனையாகத்தான் அல்லாஹ் செய்கின்றான். ஆனால் அவர் சொல்றார், அல்லாஹினை கண்ணியப்படுத்திட்டான். வ அம்மா இதா மப்தலாஹு, அல்லாஹு தாலா அவனை சோதிச்சு இன்னொரு விதத்தில் ஃபகதர் அலைஹி ரிஸ்கஹு, அவர் ரிஸ்கை சுருக்கி கொடுத்தால், நெருக்கடி உண்டாக்கினால், ஏழ்மையை கொடுத்தால், ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னுடைய இறைவன் என்னை கேவலப்படுத்திட்டான் என்று சொல்கிறார். அல்லாஹு தாலா மனிதனுடைய இந்த சொல்ல அல்லாஹு தாலா மறுக்கின்றான். 2 விதமான சொல்லுகளும் தவறானது. அதாவது, ஒரு மனிதனுக்கு ரிஸ்கை விசாலமாக்கி கொடுத்து வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்தால் அதுவும் சோதனை தான். அது அவனை கண்ணியப்படுத்தினதுக்கு அடையாளம் கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் என்ன இடத்துல கேட்கிறான், அயஹ்ஸபூன அன்னமா நுமித்துஹும் பிஹி மின் மாலின் வ பனீன், என்ன அவங்க நினைத்து கொண்டிருக்கிறார்களா, அவர்களுக்கு நாங்கள் விசாலமான சொத்து செல்வங்களையும் பிள்ளை பாக்கியங்கள் நிறைய கொடுக்கிறோம். நுசாரி லஹும் ஃபில் ஹைராத், அவங்களுக்கு நலவுல நாங்கள் விரைவுபடுத்தி அவங்களுக்கு கண்ணியப்படுத்தி நலவுகளை கொடுத்துருக்கிறோமா என்று நினைக்கின்றீர்கள். பல் லா யஷ்உரூன், இது அவர்களுக்கு உண்மையான சோதனை என்பதை அவர்கள் உணராமல் இருக்கின்றார்கள். இதே மாதிரி தான் மறுபக்கம் அல்லாஹு தஆலா அவருக்கு ரிஸ்கை சுருக்கி கொடுத்தால், ஏழ்மையை கொடுத்துட்டால், நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்தால், அவன் நினைக்கிறான் அஹானன், என்னுடைய இறைவன் என்னை கேவலப்படுத்திட்டான். அதுவும் தவறுதான். அல்லாஹு தஆலா விசாலமாக்கி கொடுத்த கண்ணியப்படுத்தினதும் கிடையாது, சுருக்கி கொடுத்த கேவலப்படுத்தினதும் கிடையாது. மாறாக கல்லா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா விஷயம் மாறாக விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தாலா துனியாவை யாரை விரும்புகிறானோ, யாரெல்லாம் நேசிக்கிறானோ அவர்களுக்கும் துனியாவை கொடுப்பான், யாரெல்லாம் நேசிக்கலையோ அவங்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். இதே மாதிரி அல்லாஹு தாலா யாரை நேசிக்கின்றார்களோ அவர்களுக்கு நெருக்கடி உண்டாக்குவான், யாரெல்லாம் நேசிக்கலையோ அவர்களுக்கு எல்லாம் நெருக்கடியை குடிப்பான். இது அல்லாஹ்வுடைய சோதனை. அது துனியா வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு கூட உலகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமத்துக்கும் வந்து கொண்டிருக்குது. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு நேத்தல்ல, நபிமாருடைய காலத்தில் நடந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. முஸ்லீம்களும் இஸ்லாத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. முஸ்லீம்கள் நெருக்கடியில் இருந்தாங்க, கொஞ்சம் பேராக இருந்தாங்க. அப்போ நாங்கள் ஹக்கான மார்க்கத்தில் இல்லையா? நிச்சயமாக நாங்கள் ஹக்கான மார்க்கத்தில் தான் இருக்கிறோம். இன்றைக்கு காஃபிர்கள் விசாலமாக இருக்கிறது, எண்ணிக்கை கூட இருக்கிறது, அவங்களோட சக்தி இருக்கிறது, காசு பணம் இருக்கிறது. இது அவங்க உயர்ந்தவங்க வெற்றியாளர்கள் என்றதுக்கு அடையாளம் கிடையாது. முஸ்லீம்கள் வசதி இல்லாமல் இருக்கிறது, நெருக்கடியில் இருக்கிறது, சிரமத்தில் இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய இடத்துல அவங்களுக்கு எந்த கண்ணியம் இல்லை என்பதுக்கு அடையாளமும் கிடையாது. மாறாக உலகத்துடைய வாழ்க்கை இருக்கு, சோதனை, கொஞ்ச நாளுடைய வாழ்க்கை, 60-70 வருஷத்துடைய வாழ்க்கை, மறுமை நீண்ட கால வாழ்க்கை. உண்மையான வெற்றி தோல்வி அங்கே தான் இருக்குது. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி துனியா கிடைக்கிற சந்தோஷம், வெற்றி, கண்ணியம் அல்ல, கிடைக்காம போகிறது கேவலம் தோல்வியும் அல்ல. மாறாக 2 பேரும் சோதிக்கப்படுகின்றார்கள். வசதியாக கொடுத்தெல்லாம் சோதிக்கிறான், அவரெல்லாம் நியமத்துக்கு சுக்குரு செய்கிறாரான்னு எல்லாம் பார்க்குறான். ஏழ்மையை கொடுத்தெல்லாம் சோதிக்கிறான், அவர் பொறுமையாக இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி. அப்போ 2வும் சோதனை தான். அல்லாஹ் சொல்லுகிறான், உண்மையான கண்ணியம் என்று சொல்றது நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யணும். அல்லா பல்லா துக்ரீமுனல் யத்தீம், கண்ணியம் பெறக்கூடிய வழிகள் ஒன்றுதான் ஏழைகளை கண்ணியப்படுத்தணும். யத்தீம்கள், குறிப்பாக அனாதைகளை கண்ணியப்படுத்தணும், அவங்கள கவனிக்கணும். இது ஒரு மனிதனுடைய கண்ணியம் பெறுவதற்கு ஒரு காரணம். ஹதீஸ்ல வந்திருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைரு பைத்தின் ஃபில் முஸ்லிமீன பைத்தும் ஃபீஹி யத்தீமுன் யுஹ்ஸனு இலைஹி. முஸ்லீம்களில் வீடுகளில் எந்த வீடு சிறந்தது தெரியுமா? எந்த வீட்டில் ஒரு அனாதை இருக்கிறார், அந்த அனாதையை சரியான முறையில் கவனிக்கப்படுது,
அவரோட உபகாரம் செய்யப்படுதோ அந்த வீடு தான் சிறந்த முஸ்லீம்களுடைய வீடு. வஷர்ரு பைத்தும் ஃபில் முஸ்லிமீன பைத்தும் ஃபிஹி யத்தீமுன் யுஸாஉ இலைஹி. ஆக மோசமான வீடு எது தெரியுமா? இந்த வீட்டில் ஒரு எத்தீம் ஒன்று இருந்து, அனாதை ஒன்று இருந்து, அந்த அனாதை ஒழுங்காக கவனிக்கப்படவில்லையோ அந்த வீடு தான் ஆக கெட்ட வீடுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, அனவகாஃபில் யத்தீம் கஹாத்தீன் ஃபில் ஜன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் யத்தீம்களை கவனிக்கணும் இவ்வாறு இருப்போம்னு சொல்லி தன்னுடைய நடு விரலையும் அடுத்த பக்கத்து விரலையும் காட்டி சொன்னாங்க. இப்படி நாங்கள் நெருக்கமாக சுவர்க்கத்தில் இருப்போம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ யத்தீம்களை கவனிக்கிறது சொர்க்கத்தில் அந்தஸ்து உயர்த்தி கொடுக்கும். நபிமார்களோடு அதுவும் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். அப்போ கண்ணியத்துடைய வழி யத்தீம்களை கண்ணியப்படுத்தணும், அனாதைகளை கவனிக்கணும். அடுத்தது வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன். மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கிற விஷயத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு தூண்டாமல் இருக்கிறீங்க அப்படின்னா தானும் யத்தீம்களுக்கு மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு உணவளிக்கிறதும் இல்லை, அடுத்தவங்களுக்கும் அதை செய்கிறதுக்கு தூண்டுவதும் கிடையாது. இது கண்ணியம் பெறதுக்கு இரண்டாவது வழி. கண்ணியம் பெறணும்டா மிஸ்கின்களுக்கு உணவளிக்கணும், அதையும் செய்கிறீங்கல்ல. இதே மாதிரி மூன்றாவது அல்லாஹ் சொன்னா பார்த்தா குலூன துராசத்தில் இல்லம்மா. அதுக்கு மாற்றமா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் ரெண்டு காரியம் செய்கிறீங்க. ஒன்று, அனந்தர சொத்துக்களை விரும்பின மாதிரி சாப்பிட்றீங்க, ஹலாலா ஹராமான்னு பார்க்கறது இல்லை. உதாரணமாக வாப்பா மூத்தாகிட்டாருன்னா சகோதரர் மூத்தவர் என்ன செய்கிறாரு, அதை எடுத்துக்கொள்கிறார். தம்பி மாதிரி கொஞ்சத்தை கொடுத்துட்டு மூத்ததை அவர் எடுத்துக்கிறார், சொத்தை அதிகமான பகுதி. பெண்களுக்கு கொஞ்சத்தை கொடுக்குறாங்க, இல்லை கொடுக்காமல் இருக்கிறாங்க, அதிகமான பகுதி அவர் எடுக்கிறார். இதே மாதிரி எங்கெல்லாம் அனந்தர சொத்து கிடைக்குது அங்கே ஹராம் ஹலால் என்று பார்க்காம அதை நீங்கள் சாப்பிட்றீங்க, எடுத்துக்கொள்றீங்க. வத்துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. அடுத்தது துனியாவோட வஸ்துக்கள் அதிகமாக நேசிக்கிறீங்க. இந்த ரெண்டு காரணங்களால் கண்ணியத்தை இழக்கிறீங்க. மேலே ரெண்டு காரியங்களையும் விடுறதாலும் கண்ணியத்தை இழக்கிறீங்க. அப்போ இவைகளை தவிர்ந்து கொள்ள வேண்டியதை தவிர்த்து கொண்டு செய்ய வேண்டியதை செஞ்சால் கண்ணியம் பெறக்கூடிய வழி என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இங்கே உலகத்தை நேசித்து வாழ்கிறீங்க, அடுத்தவங்களுடைய அனந்தர சொத்து காசு பணத்தை கூட ஹலான்னு பார்க்காம எடுக்கிறீங்க, எத்தீம்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறீங்க, காசை நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க, மிஸ்கின்களை கூட உணவளிக்காமன்னு சொன்னால் உலகம் நிலைத்து நிற்கிறதுண்டா நினைக்கிறீங்க. அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இதா துக்கத்தில் ஆர்து தக்கன் தக்கா. அவ்வாறு கிடையாது. உண்மை என்று சொன்னால் கியாமத்தினால் நெருங்கும் பொழுதோ இந்த பூமி இருக்கிறதே இது அழிஞ்சு போகும். தூள் தூளாகி மலைகளும் கூட அப்படியே சமனாகிடும். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஹக்கன் சஃபன் சஃபா. உன் ரப்பும் வருவான், மலக்குகளும் வருவாங்க. வரிசையாக மலக்குகள் வரும் பொழுது அல்லாஹு தஆலா நடுவில் வருவான். அப்போ கியாமத்தின் நாளையில் நெருங்கும் பொழுது உலகம் அழியும். நிறைய சம்பவங்கள், நிறைய ஆயத்துக்கள் இதுக்கு முன்னாடி சூறாக்கள் சொல்லப்பட்டிருக்குது. மக்கள் எல்லாம், படைப்பினங்கள் எல்லாம் கபூர்கள் எழுப்பப்பட்டு அல்லாஹுக்கு முன்னாடி நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹு தஆலா ஒரு ரிவாயத்தில் வருது, ஒரே சஃபாக மக்கள் நிறுத்தப்படுவார்கள். இந்த குர்ஆனுடைய ஆயத்தை அதற்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சஃப் இல்லை, பல சஃப்கள் வரிசையாக நிறுத்தப்படுவார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா வருவான். மக்கள் நபிமார்கள்ட்ட போய் சிபாரிசு செய்ய சொல்லுவாங்க, யா அல்லாஹ் அவசரமாக கேள்வி கணக்கு உண்டாக்கு, மஹ்ஷருடைய மைதானம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், சூடாக இருக்கும், தாங்க முடியாதுன்னு சொல்லி கியாமத்தை உருவாக்கும்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போவாங்க. அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போக சொல்லுவாங்க, அவங்க மூசாட்ட போக சொல்லுவாங்க, அவங்க இப்ராஹிம்ட்டு, இப்படி ஒவ்வொருத்தராக மாறி மாறி கடைசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிபாரிசு செய்வாங்க. அதுக்கு பிறகு கியாமத்தை ஆரம்பிக்கும், கேள்வி கணக்கெல்லாம் ஆரம்பிப்பான். இப்போ அல்லாஹு தஆலா வருவான், மலக்குகள் வரிசையாக வருவாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா வருவான். வஜாஅ ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம். அதுக்கு பிறகு நரகத்தை கொண்டு வரப்படும். முஸ்லிம் ஷரீஃப் ரிவாயத்தில் வருது, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, யுக்தா பி ஜஹன்னம யௌமைதின் லஹா 70000 ஸமாம் மா குல்லி ஸமாமின் 70000 மலக்கின் யஜ்ரூனஹா. நரகத்துக்கு கொண்டு வரப்படும். நரகத்துக்கு 70000 சங்கிலிகளால் கடிவாளம் போடப்பட்டிருக்கும். அந்த ஒவ்வொரு சங்கிலையும் 70000 மலக்குகள் பிடித்து கொண்டு வருவாங்க. நரகம் பயங்கரமாக சத்தம் போட்டு கொண்டிருக்கும். சமீஉ லஹா தகய்யுதம் வ ஸஃபீரா. பயங்கரமாக நரகம் கத்தி கொண்டிருக்கும். என்ன பாவம் செஞ்ச எல்லாம் என்னிட்ட கொண்டு வந்து சேருன்னு சொல்லி கொண்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாளில் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்க போன்றவங்க கூட எல்லாரும் முட்டங்கால விழுந்து யா நஃப்சி யா நஃப்சின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவாங்க. 40 நபிமார்களை மாதிரி ஒருத்தர் அமல் செஞ்சிருந்தால் அவர் ஆசைப்படுவார், இன்றைக்கு நான் தப்ப மாட்டேன், இந்த நரகம் என்னையும் இழுத்தெடுத்துருமோன்னு பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான கட்டமாக இருக்கும். அல்லாஹ் கோவத்தோடு இருப்பான்.
யௌமைதின் யததக்கருல் இன்சான், அந்த நேரம்தான் மனிதனுக்கு ஞாபகம் வரும், நான் என்ன அமல் செஞ்சேன், துனியான்னு சம்பாதிச்சேன், தொழுகையை பற்றி கவலை இல்லை, மார்க்கத்தை பற்றி கவலைப்படலை, நான் செஞ்ச செயல்கள் என்னான்னு யோசிப்பான். யௌமைதின் யததக்கருல் இன்சான், தன்னுடைய அமல்களை யோசிப்பான். நான் இன்றைய நாளைக்கு அவன் என்ன முற்படுத்தி வச்சேன், என்ன விட்டுட்டு வந்தேன் என்று யோசிப்பான். வஅன்னா லஹு திக்ரா, ஆனால் அவன் எவ்வளோதான் யோசித்தாலும் அவனுடைய சிந்தனை அவனுக்கு எங்கே பிரயோஜனம் கொடுக்க போகிறது? அவனுக்கு தெரியும் இப்போ பிரயோஜனம் இல்லை. யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, இப்போ அவன் கை சேதமே, நான் இந்த வாழ்க்கைக்காக வேண்டி உலகம் வாழ்க்கை நினைச்சு கொண்டிருந்தேன், அது வாழ்க்கை அல்ல, இதுதான் உண்மையான வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு நான் தயாரிப்பு செஞ்சிருந்தா நன்றாக இருக்குமே என்று கை சேதப்படுவான். பாவிகள் கை சேதப்படுவாங்க, தங்களுடைய விரல்களை கடிச்சு துப்புவாங்க புஜம் வரைக்கும், திரும்ப அந்த கை வர திரும்ப துப்பிக்கொண்டே இருப்பாங்க. காஃபிர்கள் பாவிகள் இப்படி கவலைப்படுவாங்க. நல்லடியார்கள் கவலைப்படுவாங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நல்லமல் செஞ்சிருந்தா நன்றாக இருக்குமே என்று கவலைப்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் பிறந்தத்திலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் அல்லாஹுடைய வழிபாட்டிலேயே தன்னை ஈடுபடுத்தியிருந்தாலும், சுஜூதிலேயே கழிச்சிருந்தாலும் கூட, கியாமத்து நாளில் ஹக்கரஹு யௌமல் கியாமா, நான் செஞ்ச அமல் கொஞ்சம் என்று கருதுவார். பிறந்தத்திலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் ஒரே சுஜூதில் தன்னுடைய ஆயுளை கழித்த மனிதன் கூட அன்றைய நாள் நினைப்பார், 60 வருஷம் தானே நான் வாழ்ந்தேன், அது ஒரு சுஜூதில் கழிச்சது கூட போதாது, இன்னும் கூடுதலாக அமல் செஞ்சிருக்கலாமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மனிதன் நினைப்பான். அது மட்டுமல்ல, அவன் ஆசைப்படுவான், திரும்ப உலகத்துக்கு வந்து நல்லமல் செய்து இன்னும் அதிகமான நன்மைகள் எடுத்துக்கொண்டு வரணுமே ஆசைப்படுவான். ஆனால் அந்த நாளுடைய ஆசை பிரயோஜனம் கொடுக்காது. ஃபயௌமைதின் லா யுஅذிபு அஸாபஹு அஹத், எனவே யார் அல்லாஹ்க்கு மாறு செய்தார்களோ அவங்களுக்கு அன்றைக்கு அல்லாஹ் எவ்வாறு வேதனை செய்வான் என்றால், அதை மாதிரி யாரும் எங்கேயும் வேதனை செய்திருக்க மாட்டாங்க. உலகத்துடைய அஸாபு எதுவுமே அங்கே ஒரு அணுவு கூட, அல்லாஹ்வுடைய அஸாபுக்கு முன்னாடி ஒரு அணுவளவு கூட இருக்காது. வலா யூசிகு வஸாகஹு அஹத், அன்றைக்கு மலக்குகள் பாவிகளை கட்டுவாங்க சங்கிலிகளால், அது மாதிரி உலகத்தில் யாரையும் கட்டியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக கட்டுவார்கள். இதெல்லாவுக்கு மாறு செய்தவங்களுக்குடைய நிலைமை இப்படி இருக்கும். அதுக்கு மாற்றமாக யார் தன் நப்சை பரிசுத்தப்படுத்தி இந்த உலக வாழ்க்கை இது வாழ்க்கை அல்ல, உண்மையான வாழ்க்கை மறுமைதான் என்று விளங்கி யார் அமல் செய்கிறாங்களோ, நப்சை தயார்படுத்துகிறாங்களோ, ஹக்கும் பிரகாரம் ஹக்கான வழியில் போகிறாங்களோ, உலகத்துடைய ஏமாற்றத்தில் மாட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையை கழிக்கிறாங்களோ, அவங்களுக்கு பேர் ஐயத்துஹ நஃப்சுல் முத்மஇன்னா. நஃப்சுல் முத்மஇன்னா, நிம்மதியான உள்ளங்கள், பரிசுத்தமான உள்ளங்கள். அவங்கள பார்த்து அவங்களுடைய மௌத்திர நேரமே சொல்லப்படும், இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன் ரப்பின் பக்கம் நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. மலக்குகள் ரூஹ வெளியாக்கும் பொழுது நீங்கள் வாங்க வெளியன்னு சொல்லி ரூஹ அழைக்கப்படும். உங்களுக்காக வேண்டி ரப்பிடத்தில் பெரிய அந்தஸ்து தயாரிக்கப்பட்டிருக்குது, உயர்ந்த சொர்க்கம் இருக்கிறது. ராதியத்தன் மர்தியா, நீங்கள் உங்களை பொருந்திக்கொண்ட நிலைமையிலையும் அல்லாஹ் பொருந்திக்கொண்ட நிலைமையும் அல்லாஹ் உங்களை பொருந்திக்கொண்ட நிலைமையில நீங்கள் வெளியே வாங்கன்னு அழைப்பாங்க. அதுக்கு பிறகு சொல்லப்படும், ஃபதுஹுலி ஃபி இபாதி, நீங்கள் என்னுடைய நல்லடியாருடைய கூட்டத்தில் சேர்ந்து கொள்ளுங்க. வதுஹுலி ஜன்னதி, நீங்கள் என்னுடைய சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் என்று ரூஹ வெளியாக்கும் பொழுதே சொல்லப்படும். இதே மாதிரி கபர்லேருந்து வெளியாகும் பொழுதும் சொல்லப்படும், மறுமையில் சொல்லப்படும். எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு கண்ணியமான உபசரிப்பு நடக்கும். இது நல்லடியார்களாக இருந்தால் அவங்களோட ரூஹுகள் மனமான நிலைமையில மேலே போகும். அதுக்கு மாற்றமானவங்களாக இருந்தால் பாதுகாக்கணும். மிகப்பெரிய துர்வாடையுள்ள ஒரு பிணத்துடைய வாசனையோடு தான் ரூஹு வழியாகும். போகிற இடமெல்லாம் துர்நாற்றமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த நன்மாராயங்கள் கிடையாது. இந்த ஆயத்து யார் சம்பந்தமாக இறங்கப்பட்ட விஷயத்தில் சிலருடைய கருத்து, சில முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறாங்க, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தன்னுடைய விஷயத்தில் இந்த ஆயத்து இறங்கிச்சுண்டு. சிலவங்க சொல்கிறாங்க ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு விஷயத்தில் இறக்கப்பட்டது. இன்னொரு ஹதீஸில் வருது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இந்த ஆயத்து இறங்கின நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உட்கார்ந்திருந்தாங்க ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் மா அஹ்ஸன ஹாதா, எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியமான ஒரு தோற்றம் உண்டு, எவ்வளோ அழகான ஒரு காட்சி, ரூஹ இவ்வளோ கண்ணியமாக அழைக்கப்படுது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அம்மா இன்னஹு ஸயகாலு லக ஹாதா, அபூபக்கர் உங்களுக்கும் இதை மாதிரி சொல்லப்படும், உங்களையும் இவ்வாறு கண்ணியமாக அழைக்கப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உண்மையில் அதுதான் பெரிய பாக்கியம். உலகத்தில் நாங்கள் சாதிக்க வேண்டிய சாதனையும் அதுதான். காசு பணத்தை சேர்த்துட்டு பட்டம் பதவி பெருக்கிட்டு போகிற சாதனை அல்ல. எங்களோட ரூஹ் பரிசுத்தமானதாக நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு பொருந்தி கொண்டவங்களாக, அல்லாஹ் எங்களை கொண்டு பொருந்தி கொண்ட நிலைமையில் மனமான ரூஹாக எங்களோட ரூஹை நாங்கள் ஆக்கிக்கொள்ளணும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த